பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம 21 டேஸ் ப்ரேயரில் டே 8ல் இருக்கிறோம். ரெகோபோத் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோங்க. தலைப்போட வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமீன். ஸோ ரெகோபோத் கர்த்தர் கொடுக்குற தேசம். அந்த கர்த்தர் கொடுக்குற தேசத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, அதாவது வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. ஏன் சுதந்திரிக்க முடியலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்றைய தினத்தில் அந்நிய காரியங்களை நம்மகிட்ட விட்டு விளக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு உண்டான ரெகோபோத்தான இடத்த வந்து தந்தருள்வார், அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த 8வது நாளில் நம்ம இடத்துலேருந்து எதை விளக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வேத பகுதி யோசுவா 7ஆம் அதிகாரம். இதில் யாரை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னா ஆகான் அப்படின்ற ஒருத்தனை குறிச்சும், அதுக்கடுத்து யோசுவா அந்த லீடரில் இருக்காங்க. ஸோ இவங்களை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஸோ இது என்ன காரியம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் போர் புரிஞ்சிருப்பாங்க. போர் புரிஞ்சு கர்த்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த காரியத்தில் வந்து எதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. சிலது காரியத்தில் கர்த்தர் சொல்லுவார், இந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, சிலதை வந்து எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் சுட்டரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் போர் புரிந்து ஜெயித்திருப்பாங்க. கர்த்தர் சாபத்திடான எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஜெயிக்கும் போது ஆகான் அப்படின்ற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சில காரியங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறான். என்ன அப்படின்னா 21ஆம் வசனத்தில், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச்சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஸோ பார்த்து அதை இச்சிக்கிறான். ஸோ அதை பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னு, இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்ன பண்ணுறான்னா கூடாரத்தில் மறைச்சி வச்சிடறான். ஸோ இப்படி மறைச்சி வைக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இடையில என்ன ஆக்குனா, இப்போ சாபத்தீடானது இருக்குது, தப்பு ஒருத்தன் பண்ணது. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்த தண்டனை வருது. எப்படி அப்படின்னா, ஆயி பட்டணம்ன்ற ஒரு சின்ன பட்டணம், அந்த பட்டணத்தை வந்து கைப்பற்றுவதற்கு யோசுவா என்ன பண்ணுறாங்கன்னா வேவுக்காரர் அனுப்புகிறாங்க. வேவுக்காரங்க பார்த்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சின்னவங்க வந்து கொஞ்சம் பேர், அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் வசனத்தில், அவர்கள் கொஞ்சம் பேர் தான், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நம்ம போய் எல்லாரும் அங்கே கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற 2000-3000 பேரை மட்டும் அனுப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னனையே அப்படி வந்து இவங்க அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே போன கொஞ்சம் பேர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரட்டி அடிக்கிறாங்க. 36 பேர் கிட்டத்தட்ட 36 பேரை வந்து அவங்க கொலை செய்கிறாங்க. உடனே யோசுவாக்கு இது தோல்வி, முதல் தோல்வி. ஸோ அந்த தோல்வியை வந்து பொறுத்துக்கிற முடியல. எதனால, ஏன் அப்படின்ட்டு தெரியாமல் கர்த்தரோட சமூகத்தில் முகங்குப்புற போய் அழுகிறான். கர்த்தாவே, நீங்கள் இதுக்காகவா எங்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க, கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகணுன்னு தானே சொல்லியிருக்கீங்க, யோர்தானுக்கு அப்புறத்துலேயே நாங்கள் தங்கிட்டா எங்களுக்கு மன திருப்தியாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ முகங்குப்புற அழுகிறது என்ன அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து எழுந்துரு, உங்களுக்கு மத்தியில் வந்து சாபத்தீடான காரியம் இருக்குது, அதை ஒன்னிடத்துல இருந்து விலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நாளைக்கு என்ன பண்ணணும்னா, ஜனங்களை வந்து பரிசுத்தம் பண்ணி கொண்டுட்டு ஒவ்வொருவரையும் குடும்பமாக வர வை, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் யோசுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் எல்லாட்டையும் சொல்லி இந்த மாதிரி வம்சமாக குடும்பமாக அப்படியே வந்து நிற்க சொல்லுவாங்க. அப்போ வந்து கர்த்தர் ஆகானை தான் காட்டி கொடுப்பாரு. அப்போ ஆகான் இடத்துல வந்து யோசுவா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பொழுது 19ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டியா, சரி நீ வந்து சொல்லு, அதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. ஆகானும் ஒப்புக்கொண்டாங்க. ஒப்புக்கொண்ட பின்னாடி அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது சாபத்தீடான காரியம், ஒன்னால தான் எங்களுக்கு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வழக்கத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா கல்லறிஞ்சு அவங்கள வந்து கொல்றாங்க. ஸோ கொண்ட பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து சாபத்தீடான காரியங்கள்லாம் வெளியில் போன பின்னாடி கர்த்தர் வந்து கர்த்தர் தம்முடைய கோபத்திலிருந்து மாறுறாருங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமல் கலங்காமலும் இரு, யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ, இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே யோசுவாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து விளக்கிட்ட, அதனால வந்து இந்த ஆயி பட்டணம், அந்த ராஜா, அந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா முடிஞ்சிருச்சு, சாபத்தீடான
சாபத்தீடான காரியம் வந்து உங்களிடத்துல இருந்து விலக்கிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் அந்த ரெகோபோத்தை சுதந்திரிக்க கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த காரியத்தில் இருந்து இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு இன்னைக்கு 8வது தினத்தில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, உங்கள் மத்தியில் சாபத்தீடான காரியங்கள் இருந்துச்சு. சாபத்தீடுனா என்னன்னா, கர்த்தர் வேணாம், அதை எடுத்துக்கொள்ளாதீங்க, அதை இச்சித்து கொள்ளாதீங்க, அதை வந்து அதை வந்து உங்கள்கிட்ட இருந்து விலக்குங்க அப்படின்னு சொன்ன காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது நல்லா இருக்குது, அதை இச்சித்து, அங்கே அழகாக அந்த வார்த்தை இருக்குது, இச்சித்து. அப்போது வேணும்னே எனக்கு பிரியமாக இருக்குது, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அதே போல் தான் உங்களுக்கு கண்ணுக்கு பிரியமாக இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சோ இல்லை திருட்டளவாக நீங்கள் வந்து அந்த காரியத்தையோ அந்த பொருளையோ உங்கள் இடத்துல நீங்கள் வச்சு கொண்டு இருந்தீங்க. இல்லை ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஆண்டவர் நீ பண்ணாதன்னு சொல்கிறார், ஆனால் நீங்கள் அதை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதுதான் சாபத்தீடான காரியம். இது அந்நிய காரியங்கள்னு பார்த்தோம், இது சாபத்தீடானது. கர்த்தர் அது வேணான்னு சொல்லிட்டார். ஸோ அதனால அது வந்து என்னன்னா சாபத்தீடான காரியம். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்நிய காரியங்கள், அந்நிய விக்கிரகங்கள் வந்து கூடவே கூடாது. ஸோ அது கர்த்தருக்கு பிரியமே, ஒரு காலம் பிரியமே இருக்காது. ஸோ அதை வந்து விளக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னென்னா சாபத்தீடானதுன்னா கர்த்தர் வேணான்னு சொல்லியிருப்பார், ஆனால் அந்த பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பொருளாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கொள்ளையிட்ட பொருளே வந்து கர்த்தர் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பார். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்துல நீ யூஸ் பண்ணாத, நீ தொடாத, நீ அதை எடுத்துக்கொள்ளாதன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி அவரோட வார்த்தைக்கு அதை கீழ்ப்படிஞ்சு எடுத்துக்கிறாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சாபத்தீடானது. ஏன்னா கர்த்தர் விலக்கின பொருளை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அது இன்னொரு பார்வையிலையோ இல்லை உலகத்தோட பார்வையிலையோ அது கரெக்டாக தான் இருக்கும், அது வந்து தப்பாக இருக்காது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலும் இல்லை வந்து நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யாமல் உங்கள் குடும்பத்தில், ஏன்னா இங்கே வந்து யோசுவா செய்யவே இல்லை, யோசுவா எந்த தப்பையுமே பண்ணலை, யோசுவா நேர்மையாக தான் இருந்தாங்க. ஆனால் ஜனங்களில் ஒருத்தன், பிரபுக்கள் கூட இல்லை, ஜனங்களில் ஒருத்தன் ஆகான் என்பவன் என்ன பண்ணுறாங்கன்னா சாபத்தீடான காரியத்தை இது பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ரெகோபோத்துக்கு நீங்கள் சுதந்திரிக்க முடியலை, உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இன்னும் வரவே இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள நபர்களை பாருங்கள். யாராச்சும் கர்த்தர் சொன்ன காரியத்தை விலக்கி கர்த்தர் சொன்ன காரியத்தை வந்து மாறி கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி அவங்க ஏதோ ஒரு காரியத்தை வந்து தனக்குள்ளேயோ தன் குடும்பத்துக்குள்ளேயோ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளால் அந்த ரெகோபோத்தை சுதந்திரிக்க முடியாதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அங்கே யோசுவா முகம் குப்புற விழுந்து அழுதான். அதே போல் நம்ம தேவ சமூகத்தில் அழுது ஜோம் பண்ணும்போது மகானை காட்டி கொடுத்தது போல் நம்மளுக்கும் அந்த காரியத்தை காட்டி கொடுப்பாங்க. அப்போ அந்த சாபத்தீடான காரியத்தை நம்மள இடத்துல இருந்து விலக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு மனம் இறங்கி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்குரிய ரெகோபோத்தை நம்மளுக்கு கட்டளையிடுவார். கட்டளையிட்டது மட்டும் இல்லை, நம்ம கண்டிப்பாக ரெகோபோத்தோட ஆசீர்வாதம் எப்பொழுது நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற சாபத்தீடான காரியத்தை விலக்கும் போது தான். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே இடங்களோடு பேசின உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு இருக்கிற சாபத்தீடான காரியங்கள் தகப்பனே எதுன்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கப்பா. அது எல்லாத்தையும் தகப்பனே எங்கிட்ட இருந்து நாங்கள் மீட்டுக்கொள்ள தகப்பனே அது எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்து போட உதவி செய்யுங்கப்பா. தகப்பன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஆவியானவரை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் டாடி நீங்கள் ஆசீர்வதிங்க. சாபத்தீடான காரியம் குடும்பத்தில் எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு தகப்பனே எங்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Jesus loves you.